யூஸ்ல இருந்து ஓவர் யூஸ், எக்ஸசிவ் யூஸ், மிஸ்யூஸ், அபியூஸ், அப்சசிவ் யூஸ், அடிக்ஷன் இப்படின்ற ஒரு ஃபேஸ் போயிட்டே இருக்குது. அது இடத்துக்கு போகும்போது அது உங்களுடைய பர்சனல் லைஃப், ப்ரொஃபஷனல் லைஃப், உங்களுக்கான ஸ்பேஸ், மென்டல் ஸ்பிரிச்சுவல் ஸ்பேஸ் எல்லாத்தையுமே அது பாதிக்குது. அப்ப அது ஒரு பிரச்சனையாகுது. இந்த ப்ரோக்ராம்க்கு ஒரு ஆங்கர் இருக்கீங்க. இந்த ஆங்கர்னால இந்த நிகழ்ச்சி சரியா ஒரு நெறிப்பட்டு போயிட்டு இருக்கு. இப்ப அதே மாதிரிதான் இந்த மீடியா அது என்ன ஆங்கர் பண்ணுதா, நான் அது ஆங்கர் ஆகணும். அந்த நங்கூரம் யார்கிட்ட இருக்குதுன்றதும் அந்த நங்கூரம் நம்மிடம் இருக்கும் வரையில பிரச்சனை கிடையாது. நங்கூரம் மீடியா கிட்ட போகும்போது நம்ம ஹெல்ப்லெஸ் ஆகிடும். இப்போ எனக்கு இங்க இருக்க குரூப் ரொம்ப டிஃபரன்ஸ் இல்லை. எனக்கு ரெண்டு சைடு நாலேஜ் கெயின் பண்றாங்க. அதுல ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கு. இங்க ஒரு ரெகுலேட்டடா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. இங்க ஒரு அன்ரெகுலேட்டடா இருக்கு. அன்ரெகுலேட்டட்ன்றதை விடையும் அன்பிளான் ஒரு ஸ்பான்டேனிட்டி இருக்கு. அது எவ்வளவு தூரம் யூஸ் பண்ணதோ அது என்ன எடுத்துட்டு போட்டோம் நம்ம அதை அலோவ் பண்றோம். அந்த அலோவ் பண்றதுல ஒரு எக்ஸைட்மெண்ட் அதுக்குள்ளேயே நம்ம இருக்கோம். ஹியூமன் குவாலிட்டியில முக்கியமானது என்னன்னா கியூரியாசிட்டி டு நோ, ஒன்றை தெரிந்து கொள்ளக்கூடிய ஆர்வம். இது பயாலஜிக்கலா இருக்கு. இந்த கியூரியாசிட்டி டு நோ, ரெண்டு எபிலிட்டி டு லேர்ன், இது ரெண்டுமே வேற உயிரினங்களுக்கு கிடையாது. மூன்றாவது நீட் ஃபார் இன்டராக்ஷன் வித் அதர்ஸ். இதற்கு இடைப்பட்டு நம்ம ஒரு சோஷியல் அனிமல்ன்றதுனால ஒரு கன்ஸ்ட்ரக்ட் இருக்கிறதுனால நமக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் தேவைப்படுது. இப்ப பாத்தீங்கன்னா இது எல்லாத்தையும் ஃபீட் பண்றது எது? இந்த மீடியா நமக்கு ஃபீட் பண்ணுது. உங்க கியூரியாசிட்டி இவங்க நிறைய சொன்னாங்க, நான் இதை லேர்ன் பண்றேன். உங்க கியூரியாசிட்டி டு நோ அண்ட் எபிலிட்டி டு லேர்ன், இது எல்லாத்தையுமே நம்ம இது மூலமா எக்ஸசைஸ் பண்ணிட்டே இருக்கோம். பயாலஜிக்கலா, சைக்காலஜிக்கலா தெரியாம சப்கான்ஷியஸா இதை பண்ணிட்டு இருக்கோம். இது இப்படியே போயிட்டு இருக்கு. இதற்கான ஒரு கட்டத்தில் உங்களால ஏன் இதை பண்ண முடியலன்னு கேட்கும்போது பாத்தீங்கன்னா the more sophistication technological developmentனா more boredom இருக்கு. இந்த சலிப்புணர்வு இருக்கு, எல்லாத்தையும் இருக்கு. இந்த boredom வந்து எப்படி நம்ம அவாய்ட் பண்றது? ஏற்கனவே பயாலஜிக்கலா ஒரு கியூரியாசிட்டி தேவைப்படுது. ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணும்ன்ற ஒரு இருந்துட்டே இருக்கு, அதையும் சொல்லணும்னு இருக்கு. ஆனா இங்க போதாம இருந்துட்டே இருக்கு. இந்த போர்டை நான் எப்படி டிஃபைன் பண்றேன்னா, எனக்கு கிடைத்த தனிமையில் நான் என்னோடு இருப்பதற்கு என்னால முடியல. நீங்க எனக்கு பிரச்சனை இல்லை, நான் என்னோடு இருப்பது எனக்கு பெரிய ஒரு சவாலாக இருக்கிறது. இதை எப்படி போக்குறது? எதை கொண்டு இதை ஃபில் பண்றது? அப்ப நம்ம இதை போட்டு இப்ப ரெண்டாவது ஒரு உயிரியல் காரணம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்ப உங்க எல்லாருக்குமே ஒரு சின்ன எக்ஸசைஸ் சொல்றேன். ஹோம்ஒர்க். வீட்டுக்கு போறீங்க நைட் தூங்க போறீங்க. தூங்குறது அவரு எனக்கு 10 மணி, உங்களுக்கு என்ன மணி தெரியாது. அதை டிட்டர்மின் பண்ணுங்க. அதுல இருந்து ஒரு சப்போஸ் 10 மணினா நைட் 1 மணிக்கு ஒரு அலாம் வைங்க. உங்க மொபைல் போன்ல ஒரு அலாம் செட் பண்ணுங்க. தூங்குங்க, அதை பத்தி யோசிக்காதீங்க. 1 மணிக்கு அலாம் அடிக்கும், ஆஃப் பண்ணுங்க. எந்திரிச்சு தண்ணி குடிச்சிட்டு ஒரு 5 மினிட்ஸ் உங்களை என்கேஜ் பண்ணுங்க. முகம் கழுவுங்க, இல்ல உங்க மேகசின் பக்கத்துல இருக்க படிக்க, யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாம சம்திங் யூ ஷுட் டு மேக்ஸிமம் 5 மினிட்ஸ். இதை வந்து முதல் நாள் பண்றீங்க, இரண்டாவது நாள் பண்றீங்க, மூன்றாவது நாளும் பண்றீங்க. நான்காவது நாள் அலாம் வைக்காம தூங்குங்க. நான்காவது நாள் நீங்க தூங்குவீங்க, அலாம் இல்ல. ஆனா 1 மணிக்கு உங்களுக்கு ஒரு சின்ன சலனம் ஏற்படும், விழிப்பு ஏற்படும். உங்களை அந்த 1 மணிக்கு விழிக்க வைப்பது யார்? நீங்க இல்ல. இது ஏன் எப்படின்னா, இங்க இருக்க ஒரு பயாலஜிக்கல் கிளாக் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இப்ப இந்த அதுல ஒரு லேர்னிங் இருக்கு. இது உடல் மன தொகுப்புன்னு நாம ரூபம்னு ஆன்மீக தளத்துல பேசுவாங்க. இந்த காம்ப்ளெக்ஸ் பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் உங்களுக்காக உங்களுடைய இந்த வாழ்க்கையை நடத்துவதற்காக உங்களுக்கு ஆபரேட் ஆகிட்டே இருக்கு. 3 நாள் இந்த ஆள் வந்து அலாரம் வச்சு 1 மணிக்கு எந்திரிச்சாங்கன்னா 4வது நாள் தேவைப்படலாம். அது லேர்ன் பண்ணும். சரிங்களா? இப்படிதான் ஒரு விஷய சைக்கிள் ஏற்படுது. இது நாளாக என்ன ஆகணும்னா சைக்காலஜில